இறை மக்களாக மகிழ்ந்தே வருகின்ற திருப்பவனே. இறை மக்களாக மகிழ்ந்தே வருகின்ற திருப்பவனே. திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தியாகப்பலி வாராயிரை திருக்குலமே வாழ்வார் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வார் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை யாவும் தரவே இறைமாண்மை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வே நீங்குமே. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வே நீங்குமே. திருவாழ்வை தேடி பெறுவோம் மறைவாழ்வின் நன்மை அடைவோம். பணிவாய் குலமாய் இயேசு பதம் இணைவோம். மறையின் வழியில் வேத ஒளி பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்குரிய இறை சகோதரமே, புனித யாகப்பரின் ஆண்டு பெருவிழாவின் நவ நாட்களின் 4ஆம் நாள் விழாவிற்கு திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் இலுப்பூர் பங்கு தந்தை அருட்பணி யூஜின் அடிகளார் அவர்களையும், மறை மாவட்ட குடும்ப நல பணிக்குழுவின் செயலர் தந்தை அருள்பணி தாமஸ் ஜான் ஜூலியன் அவர்களையும், புனித சந்தியாகப்பர் பக்தர்களையும் பங்கு மக்களையும் பங்கு தந்தையின் சார்பாகவும்
இந்த நவநாளை சிறப்பிக்கும் புனித சந்தியாகப்பர் அன்பியம் மற்றும் வளனார் அன்பியம் குடும்ப மக்களின் சார்பாக உள்ளம் நிறை வாஞ்சையுடனும் அன்புடனும் வருக வருக என்று அழைக்கின்றோம். புனிதரின் வழியாக நாம் கடந்த ஆண்டு முழுவதும் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறவும், வரும் ஆண்டிலும் நம்மையும் நமது குடும்பங்களையும் அவரின் பாதுகாப்பில் ஒப்படைத்து எத்தீங்கும் நம்மை அணுகாதவாறும் நம்முடைய ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்து எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுங்கள் என்று மன்றாடவும் இங்கு வந்திருக்கின்றோம். இன்றைய சிந்தனைக்கு உலகத் தேவை இரக்கத்தை இழக்கின்றது என்று சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆம், இன்றைய அவசர உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நாம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வளமாக நலமாக வாழ வேண்டும் என்று ஓடுகின்ற போது சாலையோரம் அனாதைகளாக, அகதிகளாக, நாதியற்றவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, வயோதிகர்களாக வீதியில் கிடக்கின்ற அவர்களை பார்ப்பதற்கே நேரமில்லை. அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய மறுக்கின்றோம். நம்முடைய உலகத் தேவை இரக்கம் என்ற ஒரு சொல்லையே இழக்கின்றது என்பதை உணர்கின்றோம். சிந்திப்போம். கிறிஸ்தவர் ஒருவர் தம் அன்றாட கடமைகளை பிழையின்றி செய்து முடிக்க வேண்டும். உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு தன்னை மறுப்பையும் தூய வாழ்வையும் உள்ளடக்கியது என்பதை உணர வேண்டும். நம்பிக்கை, பிறரன்பு போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்வோம். செயலற்ற நம்பிக்கை செத்த நம்பிக்கை. நாவை அடக்குதல் அமைதியான வாழ்வுக்கான ஆதாரம் என்பதை உணர்ந்து இவற்றையெல்லாம் கடைபிடித்து உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கு பெறுவோம், பலன் பெறுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சக்திமிகு நம் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரின் பக்தர்களே, உன்னுடைய பாதுகாவலருக்கு விழா எடுத்து மகிழ்கின்ற 4ஆம் நவநாளை சிறப்பிக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் குறிப்பாக இந்த நாளிலே திருப்பலி நிறைவேற்றி இறையாசிரை பெற்றுத்தர வந்திருக்கின்ற அருட்பணி தாமஸ் ஜான் ஜூலியன் அவர்கள் உன்னுடைய திருச்சி மறைமாவட்ட குடும்ப நலப்பணிக்குழு செயலராக தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்களை அழைத்த போது அந்த அழைப்பை ஏற்று அன்போடு வருகை தந்திருக்கின்ற தந்தை அவர்களை இந்த நேரத்தில் உன்னுடைய பங்கு இறை சமூகத்தின் பெயராலும் கூடி வந்திருக்கின்ற நம் அனைவரின் பெயராலும் அவர்களை கரம் தட்டி வருக வருக நாம் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளிலே மிக சிறப்பாக ஆழமாக நம்முடைய மனதை தொடுகின்ற வகையிலே பிரசங்கம் வைக்க இருக்கின்ற நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தினுடைய முன்னாள் குருகுல முதல்வரும் தற்போது இழுப்பூர் பங்கு தந்தையுமாக மிக சிறப்பாக தன்னுடைய பணியை தொடங்கி இருக்கின்ற அருட்பணி யூஜின் அவர்களை நம்முடைய பங்கு இறை சமூகத்தின் பெயராலும் கூடி வந்திருக்கின்ற அனைவரின் பெயராலும் கரம் தட்டி அவர்களை அன்போடு வருக வருக என நாம் வரவேற்கின்றோம். மேலும் கூடி வந்திருக்கின்ற பக்தர்கள் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற புனித சந்தியாகப்பர் அன்பியம், வளனார் அன்பியம் மற்றும் பங்கு மக்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளில் நாம் ஏற்கனவே இந்த முன்னுரையில் கேட்டது போல உலக தேவை இரக்கத்தை இழக்கின்றது என்ற இந்த தலைப்பு நாம் சற்று கேட்பதற்கு சற்று குளறுபடியான ஒரு குழப்பமான வார்த்தைகளை கொண்ட ஒரு தலைப்பாக இருந்தாலும் நம்முடைய உலகத்தின் மீது நாம் கொண்டிருக்கின்ற ஈடுபாடு, உலகத்தின் மீது நாம் கொண்டிருக்கின்ற மிதமிஞ்சிய பற்று என்பது இந்த நேரத்தில் நாம் சக மனிதர்களிடத்தில் காட்ட வேண்டிய அந்த இரக்கத்திற்கான அந்த இடம் இல்லாமலே இந்த உலகம் மிக வேகமாக அவசரமாக நம்மை அழைத்து செல்கிறது என்பதுதான் இந்த தலைப்பினுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. எனவே நாம் மற்றவர்கள் என்ன கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள் என்பதை நின்று நிதானித்து கூட பார்க்க நேரம் இல்லாமல் அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அதையெல்லாம் நாம் விடுத்து நாம் பாதுகாவலரை போல மற்றவர்கள் மீது நாம் இரக்கம் கொண்டவர்களாக நம்மால் முடியும் என்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக அதற்கான அருளினை இந்த பலியில் நாம் ஒருவர் மற்றவருக்காக கேட்டு ஜெபிப்போம். பலியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு
நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திருத்தூதர்கள் முதல் மறை சாட்சியாக
செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோப்பிற்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலா தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதை இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பளபளப்பான ஆடை அணிந்தவரிடம் தனி கவனம் செலுத்துவதும் ஏழையிடமோ அங்கே போய் நில் என்று கூறுகின்றீர்கள். உலகின் பார்வையில் ஏழைகளாக இருப்பவர்கள் கடவுளின் அரசுக்கு உரிமை பேறு பெற்றவர்களாக தெரிந்து கொள்ளவில்லையா? உன்மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மேலும் அன்பு கூறுவாயாக என்றும் இறையாட்சி சட்டம் என்று கூறும் வாசக வரிகளுக்கு கவனமுடன் செவிமடிப்போம். முதல் வாசகம் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-12 வரை. என் சகோதர சகோதரிகளே, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தினுள் வருகிறார்கள் என வைத்துக்கொள்வோம். அப்பொழுது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ என் கால் பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்கிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தன்மீது அன்பு செலுத்துபவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? நீங்களோ ஏழைகளை அவமதிக்கிறீர்கள். உங்களை கொடுமைப்படுத்தி நீதிமன்றத்துக்கு இழுத்து செல்பவர் யார்? செல்வர் அல்லவா? கடவுள் உங்களுக்கு கொடுத்துள்ள நற்பெயரை பழிப்பவர்களும் அவர்கள் அல்லவா? உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இறை ஆட்சியின் சட்டம் மறைநூலில் உள்ளது. இதை நீங்கள் கடைபிடித்தால் நல்லது. மாறாக நீங்கள் ஆள் பார்த்து செயல்பட்டால் நீங்கள் செய்வது பாவம். நீங்கள் குற்றவாளிகள் என அச்சட்டமே உங்களுக்கு தீர்ப்பளிக்கும். ஒருவர் சட்டம் ஒன்றில் மட்டும் தவறினாலும் அவர் அனைத்தையும் மீறிய குற்றத்துக்குள்ளாவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே என்று கூறியவர் கொலை செய்யாதே என்று கூறியுள்ளார். நீங்கள் விபச்சாரம் செய்யாவிட்டாலும் கொலை செய்வீர்கள் என்றால் சட்டத்துக்கு மீறியவர்கள். விடுதலை அளிக்கும் சட்டத்தின் தீர்ப்புக்கு உட்பட வேண்டியவர்களுக்கு ஏற்றதாய் உங்கள் பேச்சும் நடத்தையும் அமைதல் வேண்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்பிக்கை இழக்காதே மனமே, நம்பிக்கை இழக்காதே, நம்பிக்கை இழக்காதே மனமே, நம்பிக்கை இழக்காதே. இயேசுவில் நம்பிக்கை வைத்திடு, என்றுமே கலங்காதே, நீயும் என்றுமே கலங்காதே. நம்பிக்கை இழக்காதே மனமே, நம்பிக்கை இழக்காதே. உழைத்திடு
உயர்ந்திடு, உண்மையில் என்றும் வாழ்ந்திடு, உழைத்திடு, உயர்ந்திடு, உண்மையில் என்றும் வாழ்ந்திடு. தோல்வியும் வெற்றியும் வாழ்க்கையில் சகஜம், தோல்வியும் வெற்றியும் வாழ்க்கையில் சகஜம். துவண்டு மட்டும் நீ விழுந்திடாதே, துவண்டு மட்டும் நீ விழுந்திடாதே. நம்பிக்கை இழக்காதே மனமே, நம்பிக்கை இழக்காதே. வழிபடு, வணங்கிடு, இயேசுவில் என்றும் நிலைத்திடு. வழிபடு, வணங்கிடு, இயேசுவில் என்றும் நிலைத்திடு. வாழ்விக்கும் வல்லல் அவரல்லவோ, வாழ்விக்கும் வல்லல் அவரல்லவோ. உன் வாழ்வை அறிந்தவர் அவரல்லவோ, உன் வாழ்வை அறிந்தவர் அவரல்லவோ. நம்பிக்கை இழக்காதே மனமே, நம்பிக்கை இழக்காதே. நம்பிக்கை இழக்காதே மனமே, நம்பிக்கை இழக்காதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. அன்று ஓர் ஓய்வு நாள், இயேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்தது இல்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால்
குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித சந்தியாப்பருடைய திருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடுகிற இத்தருணத்தில் திருப்பலி வழியாகவும் கேட்கின்ற மறையுறை வழியாகவும் நம்மை திருவிழாவை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவதற்கு நாம் தயார் செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வந்தாலும், ஒவ்வொரு நாளும் மறையுறைகள் நமக்கு ஆற்றப்பட்டாலும், குறிப்பாக இந்த திருநாட்கள் என்பது நாம் இறைவன் திருமுன் நன்றி உணர்வுகளோடும் இறைவனை போற்றவும் புகழவும், அதே நேரத்தில் நமது சிறு சிறு இயலாமைகளை நினைத்து மனம் வருந்தி மீண்டும் இறைவனோடு ஐக்கியமாகவும் நமக்கு தருகிற சிறப்புமிக்க நாட்களாக நாம் கருதுகிறோம். எனவே தான் இந்த மறையுறைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு கருத்தின் அடிப்படையிலே நம்முடைய சிந்தனையை நாம் அமைக்க விரும்புகிறோம், இறைவார்த்தையில் தியானிக்க நாம் விரும்புகிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தியானம் செய்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறு தலைப்பு, உலகத் தேவை இரக்கத்தை இழக்கச் செய்கிறது என்கிற அந்த கருத்தை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய நற்செய்தியுடைய இறுதியில் பலியை என்று இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்கிற சொற்றொடர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை மையமாக வைத்து இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். உலகத் தேவை இரக்கத்தை இழக்கச் செய்கிறது என்கிற கருத்தின் அடிப்படையில் விவிலியத்தில் நற்செய்தியில் ஒரு முக்கியமாக ஒரு திருமணம் ஒன்று பேசப்படும். அந்த திருமணம் என்ன தெரியுமா? கானாவூர் திருமணம் பேசப்படும். இந்த கானாவூர் திருமணத்தில் ஒரு சஞ்சலம் நிகழ்ந்தது, ஒரு சலனம் இருந்தது, ஒரு துயரம் இருந்தது. அது என்ன? அது தீர்ந்து போச்சு, அவ்வளவுதான். அந்த சஞ்சலம், அந்த துயரம், அந்த தேவை அங்கு பூர்த்தி செய்யப்படுகிறது. அங்கு அன்னை மரியாளுடைய இரக்க பார்வை அந்த குடும்பத்தின் மீது இருந்த காரணத்தினால் இதை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு பெரிய கல்யாணம் ஒன்று பேசப்பட்டது, உங்களுக்கு தெரியுமா? அம்பானி கல்யாணம், கானாவூர் கல்யாணம், இது மும்பை மாநகர கல்யாணம் இங்கே நடந்தது. இந்த அம்பானி உடைய கல்யாணத்தில் அந்த பையன் பேர் வந்து ஆனந்த் அம்பானி. எவ்வளவு செலவு செய்தாங்கன்னா 5000 கோடி செலவு செய்தார்கள். இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள், திரையுலக யார் யாரெல்லாம் எல்லோரும் அழைக்கப்பட்டார்கள். அங்கு என்னென்ன நடந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை கேட்டிருப்பீங்க. எத்தனை கோடி? 5000 கோடி அம்பானி பையன் ஆனந்த் அம்பானியுடைய கல்யாணத்திற்கு. அம்பானிக்கு இருக்கிற சொத்து வந்து 8 லட்சம் கோடி. எத்தனை கம்பெனி வச்சுருக்கிறான்னு? 7 கம்பெனி வச்சுருக்கிறார். அவருடைய கௌதம் அம்பானிக்கு எத்தனை கோடி சொத்துன்னா 6.75 லட்சம் கோடி. எத்தனை ஜீரோ சேர்க்கணும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுதான் அந்த ஒரு குடும்பத்தினுடைய பின்னணி. இன்னொரு குடும்பம் இருக்கிறது, பணக்கார குடும்பம். ரத்தன் டாட்டா என்று ஒரு குடும்பம் இருக்கிறது, அந்த டாட்டா குடும்பம். அவர் எத்தனை கம்பெனி வச்சுருக்கிறாருன்னா 29 கம்பெனி வச்சுருக்கிறார். அவர் எத்தனை வச்சுருக்கிறாரு? 7. திருவருட்சாதனங்கள் 7. அவர் 7, இவர் 29 வச்சுருக்கிறார். ஆனால் ரத்தன் டாட்டாவுடைய சமூக பார்வை எப்படி இருக்கிறது என்றால், தன்னுடைய வருமானத்தில் 66% ஏழைகளுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் செலவு செய்கிறார். தன்னுடைய வருமானத்தில் 66% ஏழைகளுக்கும் ஊனமுற்றோருக்கும் செலவழிக்கிறார். அவருடைய சொத்து மதிப்பு 8.5 லட்சம் கோடி. 8.5 லட்சம் கோடி. இதுதான் இப்போ நடந்த கல்யாணம். அது கானாவூர் கல்யாணம், அங்கே பத்தலை. இங்கே இந்த கல்யாணத்தில் எல்லாமே அபரிமிதம். ஆக சமூக அக்கறையின்றி இந்த சமூகம் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. சமூக அக்கறையோடு இந்த சமூகமும் இருக்கிறது என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு. இந்த இரண்டுமே, ஒன்று அக்கறை இல்லை என்பதும் இன்னொன்று அக்கறை இருக்கிறது என்பதும் எடுத்துக்காட்டு. இருக்கிறது நான் செலவழிக்கிறேன் என்ற மனநிலை,
இருக்கிறது என் செலவை குறைத்து கொள்ளுகிறேன், சமூகத்தின் மீது அக்கறையோடு இருக்கிறேன் என்கிற மற்றொரு மனநிலை. இந்த மனநிலையைத்தான் இந்த சமீபத்திய இந்த கல்யாணம் நமக்கு பிரதிபலிக்கிறது. 5000 கோடி அது செலவழிக்கப்பட்டாலும் நம் வீட்டு சமூக நிகழ்வுகள் எப்படி இருக்கின்றது என்று ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தால், சமூக அக்கறையோடு கூடிய நம்முடைய சமூக கொண்டாட்டங்கள், சமய கொண்டாட்டங்கள், சமூக அக்கறையின்றி இருக்கக்கூடிய நம்முடைய சமய கொண்டாட்டங்கள், சமூக கொண்டாட்டங்கள் இருக்கின்றன. இவைகள் இன்றைக்கு கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு இவைகள் உட்படுத்தப்படுகின்றன. இவைகளை நாம் யோசிக்க வேண்டும். சரியா? ஆக இன்றைக்கு நம்முடைய தலைப்புக்கு வருகிற போது உலகத் தேவை இரக்கத்தை இழக்கச் செய்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நமக்கு தேவை உண்டு. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவைகள் இருக்கின்றன, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவைகள் இருக்கின்றன. இந்த தேவைகள் எந்த அளவிற்கு என்பது தான் இப்போ பிரச்சனை. 100 ரூபாய் இருக்கிறதுனா 100 ரூபாயும் எனக்கு தேவையா, அல்லது 75 ரூபாய் எனக்கு தேவையா, அல்லது 50 ரூபாய் எனக்கு தேவையா என்று தெரியும். 100 ரூபாய் இருந்தால் 100 ரூபாயும் உங்கள் ரூபாய் அல்ல. ஜிஎஸ்டி போட்டால் என்ன ஆகும்? 100 ரூபா உங்கள் ரூபாயா இல்லை. இப்போ ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் வந்துருச்சு. அந்த ஜிஎஸ்டி போக அடுத்த ஒரு வரி போடுறான். நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு வரி போடுறான். ஆக இப்படியாக 100 ரூபாய் உங்கள் ரூபாய் அல்ல, மாறாக இந்த 100 ரூபாயில் வரி என்கிற அந்த சமூக அக்கறைக்காகவோ சமூகத்திற்காகவோ நாட்டிற்காகவோ ஒரு அமௌண்ட் போய்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சோ தெரியாமல் அது போய்கிட்டு இருக்குது. நாம் நுகர்கிற அனைத்திற்கும் ஏதோ ஒரு அமௌண்ட் போய்கிட்டே இருப்பதை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய தேவைகள் இருக்கிறது. அது தேவைகள் சமூக அக்கறையோடு இருக்கிறது என்று பார்க்கிற போது இன்றைக்கு நாம் தேவைகளை கூட்டிக் கொண்டே போகிறோம். நமக்கு இருப்பதை வைத்து நாம் நுகர விரும்புகிறோம். அப்படி நுகர முடியவில்லை என்றால் தவணை முறையில் என்று சொல்லி, இல்லாத பொழுதும் தவணை முறையில் என்று சொல்லி கூடுதலாக நுகர விரும்புகிறோம். இப்படி நாம் நுகர விரும்புகிற போது இது என் நலம் மட்டுமே சார்ந்ததாக இருக்கிறதை ஒழிய பிறர் நலம் சார்ந்ததாக இல்லை. ஆக என்னுடைய நுகர்வுத்தன்மை அதிகமாக அதிகமாக அதிகமாக, என் தேவைகள் அதிகமாக அதிகமாக அதிகமாக, எனக்கு தேவை இவ்வளவுதான் என்றாலும் அந்த தேவையை நான் அதிகமாக பெருக்குகின்ற போது, நான் அதிகமாக நுகர்கின்ற போது அந்த இரக்க சிந்தனை என்பது என்னிடம் குறைந்து விடுகிறது. பிறருக்கு உதவும் வேண்டும் என்கிற சிந்தனை எனக்கு குறைந்து விடுகிறது. பிறர் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை எனக்கு குறைந்து விடுகிறது. ஆக என்னுடைய நுகர்வு என்பது எந்த அளவுக்கு மட்டுப்படுத்தப்படுகிறதோ, வரையறுக்கப்படுகிறதோ, என் தேவைக்கு ஏற்ப அது அளவோடு வைக்கப்படுகிறதோ, அப்பொழுதுதான் பிறர் நல சிந்தனை எனக்கு வரும். பிறருடைய பசியை பற்றி எனக்கு தெரியும், ஏக்கத்தை பற்றி எனக்கு தெரியும், அவருடைய கஷ்ட நஷ்டங்களை பற்றி எனக்கு தெரியும், உணர்வுகள் எனக்கு வரும் என்பதை நாம் உணர்கிறோம். எனவே நமது தேவைகள் என்பது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் யாரெல்லாம் வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக சமூக அக்கறை கொண்டவர்கள். தம்முடைய தேவையை மிக மிஞ்சிய அளவில் யாரெல்லாம் எடுத்து சொல்லுகிறார்களோ அவர்கள் சமூக அக்கறை அற்றவர்கள் என்பதை நாம் உணர்கிறோம். இதைத்தான் பார்க்கிறோம். இந்த இரக்கம் என்கிற அந்த சொல்லுக்கு லத்தீன் மொழியில் மிசரி கோர்தியே என்று சொல்வார்கள். மிசரி கோர்தியே என்று சொல்வார்கள் இரக்கம் என்கிற சொல்லுக்கு. அந்த மிசரி கோர்தி என்கிற சொல்லை ஆங்கிலத்தில் மெர்சி என்று வைத்தார்கள். ஒரே மெர்சி என்று வைத்தார்கள். மிசரி கோர்தியே மெர்சி ஆச்சு. அந்த மெர்சி நம்ம மொழியில் இரக்கமாயிருச்சு. இரக்கமாயிருச்சு. இந்த மிசரி கோர்தி என்கிறது தான் மூலச்சொல். அந்த மிசரி அப்படின்னாக்க துன்பம், வேதனை, ஏழ்மை, சஞ்சலம், சங்கடம், எது வேணாலும் இந்த எதிர்மறை எதுவாக வாழ்வில் இருந்தாலும் இவைகளை எடுத்துக்கொள்ளலாம். மிசரி, அந்த மிசரி, அந்த சலனம், சஞ்சலம் அது போகணும்னா, அந்த துன்பம், அந்த வேதனை, வருத்தம், அது இது ஏழ்மையெல்லாம் போகணும்னா கோர்தியே அப்படின்னா என்ன? கார்டியாலஜிஸ்ட்டை போய் பார்க்க போகிறோம், ஏறிடுச்சு இறங்கிடுச்சு பார்க்க அப்படி சொல்கிறோம் இல்லையா? யாரை போய் பார்க்க போகிறோம்? கார்டியாலஜிஸ்ட். அந்த கோர்தியேங்கிறது இதயத்தை குறிக்கிறது. அதுலேருந்து அந்த சொல்லு கார்டியாலஜிஸ்ட், அதெல்லாம் கார்டியோகிராம் அப்படி இப்படிலாம் வருது. அப்போ இந்த கோர்தியங்கிற லத்தீன் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இதயம் அர்த்தம், ஹார்ட்னு அர்த்தம். அப்போ இந்த சலனம், சஞ்சலம், துயரம் எதுவாக இருந்தாலும் அது எப்போ போகும்னா, எப்போ உங்களுடைய ஹார்ட்டை கொண்டு போய் அதை அப்ளை பண்ணுறீங்களோ, உங்கள் இதயத்தை கொண்டு போய் அங்கே அப்ளை பண்ணுறீங்களோ, அறிவை அப்ளை பண்ணக்கூடாது, பிரசங்கம் வச்சுட்டு போயிடலாம். எப்போ போய் ஆற்றை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ தான் எது போவோம்? அந்த சலனம், சஞ்சலம், துயரம் எல்லாம் நீங்கும். அப்படி நீங்கிறது தான் இரக்க செயல். புரிஞ்சிச்சா? இப்போ சாதாரண காரியம் அல்ல அது.
ஆக ஒரு சலனத்தை நாம் நீக்க வேண்டும், சஞ்சலத்தை நீக்க வேண்டும், துயரத்தை நீக்க வேண்டும், கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றால் மணிக்கணக்காக பேசிட்டு போனால் ஆகாது. உங்களுடைய இதயத்தையே அங்கு கொண்டு வைக்க வேண்டும். அப்போ அந்த சலனம் சஞ்சலம் நீக்கப்படும். எனவே தான் இந்த இரண்டையும் இணைத்து மிசரி கோர்தியே என்று அந்த லத்தீன் சொல் நமக்கு சொல்லுகிறது. ஆக இந்த இரக்கச் செயல் என்பது எங்கிருந்து புறப்பட வேண்டும்? இதயத்திலிருந்து புறப்பட வேண்டும். இதயத்திலிருந்து ஊற்றெடுக்க வேண்டும். இதயத்திலிருந்து ஊற்றெடுக்கின்ற பொழுது, புறப்படுகின்ற பொழுது தான் அது உண்மையிலே அடுத்தவுடைய துயரத்தை துடைக்கக்கூடியதாக, கண்ணீரை துடைக்கக்கூடியதாக, கவலையை நீக்கக்கூடியதாக, தேவையை நிறைவு செய்யக்கூடியதாக அது அமையும் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த சொல்லினுடைய அந்த உட்பொருள் இதுதான். இந்த இரக்கச் செயல் எப்படி அமைய வேண்டும் என்று திருச்சபை நமக்கு சொல்லுகிறது. திருச்சபை மறைக்கல்வியை சொல்லுகிறது. மறைக்கல்வி இருக்கா? திருச்சபை மறைக்கல்வி கேட்டகிசம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளி முடிந்தவுடன் இன்றைக்கு மறைக்கல்வி நடத்தப்படும். உடனே ஒரு 10-50 பிள்ளைங்க இருப்பாங்க. ஏதோ 2 பேர் போய் ஒரு மறைக்கல்வி, அதுக்கு ஒரு சின்ன குறிப்பிட வச்சுருப்போம். அதில் இருக்கிறத அப்படி இப்படி சொல்லிடுவோம். ஆனால் திருச்சபையினுடைய மறைக்கல்வியினுடைய தொகுப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை எண்கள் இருக்கின்றன, கருத்துக்கள் இருக்கின்றன. 2856 கருத்துக்கள் இருக்கின்றன திருச்சபையினுடைய மறைக்கல்வியில். இதெல்லாம் சின்ன சின்ன தகவல்கள். உங்களுக்கு குயிஸ் ப்ரோக்ராம் நடத்தினா உங்களுக்கு பயன்படும். 2856 சிறு சிறு எண்களாக அந்த மறைக்கல்வி தொகுப்பு இருக்கிறது. A to Z திருச்சபையுடைய போதனைகள், மறைக்கல்வி, விசுவாச கோட்பாடுகள் என்றால் இது 2856 இருக்கிறது. அதில் 2447 2447ங்கிற அந்த எண் என்ன சொல்லுகிறது என்றால் 2 வகை இரக்க செயல்பாடுகளை சொல்லுகிறது. எத்தனை வகை? 2 வகை இரக்க செயல்பாடுகள். 2 வகையும் 7 நிலைகளில் அங்கு இருக்கிறது. 2 வகையுமே 7 நிலைகளில் இருக்கிறது. முதல் 7 அந்த வகை என்ன சொல்லுகிறது என்றால் ஆன்மீகம் சார்ந்த இரக்க செயல்கள். ஆன்மீகம் சார்ந்த இரக்க செயல்கள், ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸ் ஆஃப் மர்சி. ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸ் ஆஃப் மர்சி என்று சொல்லுகிறது. அது எத்தனை சொல்லுகிறது? 7. அந்த 7 என்ன அப்படின்னா, ஒருத்தன் பாவியாக இருக்கிறான், குற்றம் செய்கிறான், கொஞ்சம் சரியில்லை, அவனை நான் கண்டுக்காமல் போகக்கூடாது. அவனை பார்த்து தம்பி மனம் திரும்பு, ராஜா மனம் திரும்பு, அம்மா தாயே மனம் திரும்பு என்று சொல்லி அவர்களை மனம் திருப்புவதற்கு நாம் விடுக்கிற ஒரு அழைப்பு. இதுவும் ஒரு இரக்கச் செயல், ஆன்மீகம் சார்ந்த இரக்கச் செயல். எண்ணிட்டு வாங்க அப்படியே. 1. 2வது, ஒருத்தர் அறியாமையில் இருப்பாங்க, இக்னரன்ஸ், அறியாமையில் இருப்பாங்க, ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு அறிவுரை சொல்வது. அவர்களுக்கு என்னது? அறிவுரை சொல்வது. இக்னரண்ட், அறியாமையில் இருப்பவர்களுக்கு அறிவுரை சொல்லி அவர்களுக்கு நல்ல காரியங்களை எடுத்து சொல்வது. அது ஒரு ஆன்மீக செயல்பாடு. அடுத்தது, நிறையா பேர் குழம்பி போயிருப்பாங்க, தெளிவில்லாமல் இருப்பாங்க. அவர்களுக்கு தெளிவை ஊட்டுவதற்கு ஆலோசனை வழங்குவது. அவர்களுக்கு தெளிவை ஊட்டுவதற்கு ஆலோசனை வழங்குவது. இது ஒரு ஆன்மீக செயலுக்குள்ள அந்த இரக்கச் செயல். அடுத்தது, நமக்கு யாராச்சும் துன்பங்கள், வேதனைகள், அவமானங்களை நமக்கு கொடுத்தா அது ரொம்ப பொறுமையோடு ஏற்றுக்கொள்வது. எதிர்த்து வினையாற்றக்கூடாது, ரொம்ப பொறுமையோடு ஏற்றுக்கொள்வது கூடாது. அதுதான் விவிலியம் சொல்லியிருக்கிறது. ஆக பொறுமையோடு நமக்கு எந்த ஒரு அவமானங்கள், அவதூறுகள், அப்படி இப்படின்னு அங்கிட்டங்கன்னு வரும் செய்திகளை அதை ரொம்ப பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதற்கு அடுத்தபடியாக எனக்கு யாரையானும் தப்பு செய்திருந்த, எனக்கு ஏதாச்சும் தப்பு செய்திருந்தாங்கன்னா அவர்களை நான் மன்னிப்பது. அதற்கு அடுத்தபடியாக துன்பம், துயரம், வேதனையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, ஆறுதல் சொல்வது. அதற்கு அடுத்தபடியாக வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் ஜெபிப்பது. எத்தனை வந்துருச்சு? இப்போ 7 வந்துருச்சு. இதுதான் ஆன்மீகம் சார்ந்த இரக்கச் செயல்களாக மறைக்கல்வி, கத்தோலிக்க திருச்சபையுடைய மறைக்கல்வி சொல்லுகிறது. இதற்கு விவிலிய சான்றுகள் இருக்கிறது. 1 மணி நேரம் பிரசங்கம் வைக்க என்னை அலோவ் பண்ணிங்கன்னா நான் விவிலிய சான்றோடு நான் சொல்லலாம். ஆனால் இதை நீங்கள் பார்த்து, இதற்கு ஒரு விவிலிய சான்றுனா தீமோத்தேயுவுக்கு எழுதிய அந்த கடிதத்தில் தூய சின்னப்பர் அழகாக சொல்லுவார். அந்த மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றது, கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். கற்பிப்பது, கண்டிப்பது,
சீராக்குவது, நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பது. அதற்கு அடுத்து அவர் சொல்லுகிறார், இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் இதை செய், இதை செய்வதில் கருத்தாயிரு, கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. இவைகளெல்லாம் தான் இந்த 6க்குள்ளே உங்களுக்கு அடங்குவதை நாம் பார்க்கிறோம். ஆக இரக்கச் செயல்பாடுகள் 2 வகை. முதல் வகை, நான் சாட்டு இப்போ பிரசங்கம் வச்சுட்டு போனாக்க பாடம் எடுக்க முடியாது. முதல் வகை ஆன்மீகம் சார்ந்த இரக்கச் செயல்பாடுகள், அது 6. அந்த 6 நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மற்றொன்று உடல் ரீதியான, உலக ரீதியான இரக்கச் செயல்பாடுகள். உடல் ரீதியான அல்லது உலக ரீதியான செயல்பாடுகள், கார்பரல் ஒர்க்ஸ் ஆஃப் மர்சி அப்படின்னு அங்கே குறிக்கப்பட்டிருக்கு. அது எத்தனை? அதுவும் 7 தான். அது ரொம்ப எளிதாக நீங்கள் சொல்லிடுவீங்க. வின்சென்ட் சபை யாராச்சும் இருக்காங்களா? இல்லையா? யாரும் இங்கே இருப்பாங்களா? வின்சென்ட் சபை இல்லையா? அவங்களுக்கு தெரியும் என்னான்ட்டு, அடிக்கடி அவங்க சபையில் சொல்லுவாங்க. அது என்னன்னா ஒன்றும் இல்லை. மத்தேயு 25, நான் பசியோடு இருந்தேன், உண்ண கொடுத்தீர்கள் 1, தாகமாயிருந்தேன் 2, ஆடையின்றி இருந்தேன் 3, அந்நியனாயிருந்தேன், அந்நியன் அந்த பார்க்க வராதா, அந்நியனாயிருந்தேன் இடம் கொடுத்தீங்க, வீடு கொடுத்தீங்க, சிறையில் இருந்தேன் பார்க்க வந்தீங்க, நோயுற்று இருந்தேன் புரியுதா? அதுதான் வரும். அந்த 6 பாருங்கள். பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன். எத்தனை வந்துருச்சு? 6. இறுதியாக இறந்தோரை அடக்கம் செய்யுதல். இறந்தோரை அடக்கம் செய்யுதல் எத்தனை வந்துருச்சு? இதுதான் உலகம் சார்ந்த இரக்கச் செயல்கள். ஆன்மீகம் சார்ந்த, உலகம் சார்ந்த. இது 2ம் தனித்தனியாக வகைப்படுத்தினாலும் 2 ரயிலினுடைய 2 தண்டவாளங்கள் போல. இந்த 2 இருந்தால் தான் இந்த ரயில் போய் எங்கே சேரும்? இறுதி தன்னுடைய இலக்கை சேரும். இதை நீங்கள் உணர வேண்டும். இப்போ இசையாஸ் ஆகமத்தை எடுங்க. வச்சிருந்தா யாராச்சும்? இசையாஸ் 58:7 பார்த்தீங்கன்னா, பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்தில் அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும். இதுதான் முக்கியமானது. 3 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், பழைய ஏற்பாட்டு ஆகமங்கள் இந்த 5-6 காரியங்களை அடிக்கடி சொல்லுகிறது. இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதி தீர்ப்பாக வருகின்ற பொழுது, நீங்கள் இதை வைத்துத்தான் தீர்க்கப்படுவீர்கள். வெள்ளாடு, இன்னொரு ஆடு என்ன? செம்மறியாடு. நீங்கள் பிரிக்கப்படுவீர்கள். நீங்கள் விண்ணகத்துக்கு அழைத்து செல்லப்படுவீர்கள். அவர்கள் புறம்பே தள்ளப்படுவார்கள் என்ற செய்தி அங்கு கொடுக்கப்படுகிறது. இந்த இறந்தோரை அடக்கம் செய்வதை எங்கே பார்க்கிறோம்னா, தோபித்து ஆகமத்தில் நம்ம பார்க்கிறோம். இறந்தோர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள், அவர்களுக்காக ஜெபம் செய்யப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இப்படியாக இந்த இரக்கச் செயல்பாடுகள் 2ஆக இருக்கிறது. அது குறிப்பாக ஆன்மீகம் சார்ந்த இரக்கச் செயல்பாடுகள், உலகம் சார்ந்த இரக்கச் செயல்பாடுகள். இறுதியாக மத்தேயு 25 ஆண்டவர் சொல்லுகிற போது, இந்த உலகம் சார்ந்த இரக்கச் செயல்பாடுகள் தான் உயிர் தெழுகிறார்கள். நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், குடிக்க கொடுத்தீர்கள், ஆடையின்றி இருந்தேன், உடுத்தினீர்கள், நோய்வாய்ப்பட்டிருந்தேன், பார்க்க வந்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், வீடு கொடுத்தீர்கள், நான் சிறையில் இருந்தேன், என்னை கவனிக்க வந்தீர்கள். இறுதியாக இறக்கு என்கிற அந்த செய்தி சேர்க்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இவைகள் அனைத்தையும் தொகுத்து இயேசு ஒரு உவமையை சொன்னார், ஒரு நிகழ்வை சொன்னார். அந்த நிகழ்வு என்ன தெரியுமா? அம்பானியும் ஒரு ஏழையும். அந்த நிகழ்வு என்ன? பணக்காரனும் லாசரும் என்கிற ஒரு உவமையை சொன்னார். நான் அம்பானின்னு பேரை சொல்லிட்டு அதை விட்டுருங்க. ஆனால் இயேசு பேரை சொல்லவில்லையா? பணக்காரனுடைய பேரை சொல்லவில்லை, அவன் பணக்காரன் என்று தான் சொன்னார். பணக்காரன் என்று தான் சொன்னார். அவனுக்கு பேர் கிடையாது அங்கே. ரிச் மேன், அவ்வளோதான். ஏழைக்கு பேர் உண்டு, அவன் பேர் தான் லாசரஸ்.
லாசரஸ்னு என்ன அர்த்தம்னா கடவுளுடைய இரக்கத்தை பெற்றவன், அவ்வளோதான். கடவுளுடைய இரக்கத்தை பெற்றவன், அதுக்கும் பேர் லாசரஸ் வச்சுட்டாங்க. இந்த இதில் நீங்கள் பாருங்கள், லாசர் பசியோடு இருந்தான். இந்த ஆறையும் இயேசு அங்கே கொண்டு வருவார். லாசர் பசியோடு இருந்தான். லாசர் ஏழை தானே, குஷ்டரோகி தானே, புண்ணெல்லாம் இருந்துச்சுலா, எப்படி இருந்துருவான்? அப்போ அரகுர ஆடையோடு இருந்திருப்பான். அவன் வெளியில் தான் உட்காந்துருந்தான், அவனுக்கு வீடு கிடையாது, அந்நியன் போல் அவன் இருந்தான். அவன் நோய் இருந்தது, அந்த தனிமை அவனுக்கு சிறையாக இருந்தது. ஆக இந்த நீங்கள் முதல் 6 நீங்கள் பார்த்தீங்கன்றா அதுக்கு ஒரு உதாரணம் யார்? லாசர் தான். அப்போ லாசரை சொல்லி அதற்கப்புறம் எங்கே போகிறாரு? நீதி தீர்ப்புக்கு இயேசு பின்னாடி போகிறார், தன்னுடைய போதனையை கொண்டு வருகிறார். அப்போ லாசரை சொல்லுகிற பொழுது இந்த லாசர் பசியோடு இருந்தான், தாகத்தோடு இருந்தான், ஆடையின்றி இருந்தான், நோயிட்டு இருந்தான், சிறையில் இருந்தான், அந்நியனாக இருந்தான். இறுதியில் இறந்து போனான், அடக்கம் செய்யப்படவில்லை, வானதூதர்கள் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அங்கே அடக்கம் செய்யப்பட்டதாக இருக்கா? அங்கே இருக்கு, அந்த வார்த்தையே இருக்காது. பணக்காரன் இறந்தான், புதைக்கப்பட்டான், இருக்கா இல்லையா? புதைக்கப்பட்டான். பார்த்தீங்களா? அப்போ இரக்கச் செயல் இல்லை என்றால் நாம் புதைக்கப்படுவோம். இரக்கச் செயல் நாம் செய்கிற பட்சத்தில், இரக்க செயல் செய்கிற நாமும், நம் இரக்கத்தை பெறுகிற அவனும் நாம் புதைக்கப்பட மாட்டோம். வானதூதர்கள் நம்மை எடுத்து செல்வார்கள். அப்புறம் அங்கே மேலே போய் என்ன நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும், அது அடுத்த கதை. ஆக இந்த இரக்கச் செயலை ஆண்டவர் இந்த சிறு நிகழ்வு வழியாக நமக்கு காட்டுகிறார். எனவே எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு அது இருக்கிறது, இது இருக்கிறது என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருந்தால் நம் வாழ்வு நிலைத்திருக்காது. நான் வாழ்கிறேன் என்று நாம் நினைக்கலாம், வாழ்வு நினைத்திருக்காது. அதே நேரத்தில் நாம் இந்த நம்முடைய இருப்பவைகள் எல்லாம் பிறருக்கு கஷ்டப்படும் என்று நினைத்தால் நம் வாழ்வு நினைத்திருக்கும். ஊருணி நீர் நிறைந்தற்றாம், ஊருணி நீர் நிறைந்தற்றாம் உலகவாம் பேரறிவாளன் திரு. யார் சொன்னது? இங்கிட்ட தான் பதிலெல்லாம் வருது. நம்ம ஐயன் திருவள்ளுவர் சொன்னது. ஊருணி நீர் நிறைந்தற்றாம் உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்னு. பேரறிவாளன் பெரிய பணக்காரனுடைய, திரு என்றால் செல்வம். ஒரு பெரிய பணக்காரன் கையில் செல்வங்கள் குவிந்து இருப்பது எதை போன்றதென்றால் ஊருணி. நம்ம கிராமங்களில் போனால் இன்றைக்கி ஊருணி இருக்கும், அங்கே தண்ணி ரொம்பிடும். தண்ணி ரொம்பினா அவங்களுக்கு குடி தண்ணி கிடைக்கும், கால்நடைக்கு தண்ணி கிடைக்கும், எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தண்ணி கிடைக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த தண்ணி என்பது அந்த ஊருக்கே பொதுவானது, அவங்க அதில் சந்தோஷப்படுவாங்க. ஒரு பணக்காரன் கையில் காசு இருக்குன்னா அந்த சமூகமே என்ன செய்யணும்? அதை கொண்டாடணும், சந்தோஷப்படணும். ஒரு ஏழையை ஏன் ஏழையாக வைத்திருக்கிறாய் என்று ஒரு பகுத்தறிவாளன் கேட்டான் கடவுளை பார்த்து. ஒரு ஏழையை ஏன் ஏழையாக வைத்திருக்கிறாய்னு பகுத்தறிவாளன் யாரை பார்த்து கேட்டான்? கடவுளை பார்த்து கேட்டான். நான் ஏழையை மட்டுமா படிச்சிருக்கேன், பணக்காரன் தான் படிச்சிருக்கிறேன். அந்த பணக்காரன் உனக்கு உதவி செய்வான்னு சொல்லி அவனை படித்தேன், அந்த நாய் உதவி செய்யலை, நான் என்ன செய்வேன்? கடவுள் சொன்னார். சமாளிக்கிறதுக்காக ஒரு பதிலாக இருக்கலாம், ஆனால் இதுதான் நிலவரம். நம் கரங்களில் இருப்பதெல்லாம் நமக்கல்ல, நம் கரங்களில் இருப்பது சமூக அக்கறையோடு ஆங்காங்கே சமூகத்திற்கு இரக்க செயல்பாடை செய்து இந்த சமூகத்தை சமநிலைக்கோ அல்லது மகிழ்வான நிலைக்கோ கொண்டு வருவதற்காக இறைவன் கொடுத்த அரும்பெரும் கொடையாக நாம் கருதுகிற போது என்னது என்பது எனக்கல்ல, மாறாக என்னை சார்ந்தவர்களுக்கு துன்புறுவருக்கு என்கிற அந்த மனப்பக்குவம் நமக்கு வரும். அந்த மனப்பக்குவம் தான் நாம் அல்லாந்து படுக்கிற பொழுது நிம்மதியான தூக்கத்தை நமக்கு தரும். இல்லை என்றால் தூக்கமே நமக்கு வராது. ஆக இந்த உணர்வுகளோடு இன்றைக்கு ஆண்டவருடைய திருமுன் வருவோம். ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம் தேவைகளை பூர்த்தி செய்வார். அளவோடு நமக்கு இருக்கிற காரியங்களில் நாம் கொஞ்சம் குறைத்து கொண்டு கூட பிறருடைய தேவைகளை நாம் செய்யக்கூடிய இறை மக்களாக, கிறிஸ்தவ பிள்ளைகளாக நம்மை மாற்றுவார் என்கிற உள் உணர்வுகளோடு இன்றைக்கு ஆண்டவர் திருமுன் வருவோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது உலக தேவை எங்களுடைய இரக்கத்தை எடுத்து விடுகிறது. எங்களுடைய தேவைகளை நாங்கள் கூட்டி அதிகமாக்குகின்ற பொழுது எங்களுக்கு அந்த இரக்க செயல்பாடுங்கிற எண்ணங்கள் எல்லாம் தளர்ந்து போகிறது என்கிற சிந்தனை எங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இன்று எங்களுடைய வாழ்க்கையையும் எங்கள் குடும்ப சமூக தேவைகளையும் பார்க்கிறோம். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அதற்கு மேல் எங்களுக்கு தேவைகள் வருகின்றன.
அப்படியாக வேண்டிய எண்ணங்களும் எங்களுடைய நாட்டங்களும் எங்களுடைய சிந்தனையும் அமைந்து விடுகிறது. இதை வாங்கலாமா, அதை நுகரலாமா, இது நல்லதா என்றெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவோ நாங்கள் நுகர விரும்பி வாங்கிய பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு அலமாரியிலே அழகாக அடுக்கப்பட்டு இருக்கிறது. எண்ணுகிறோம் 1 2 3 100 பத்திரமா இருக்குது. எண்ணுகிறோம் 1 2 3 100 பத்திரமா இருக்குது. ஒன்றே ஒன்று எடுத்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். அது செருப்பாக இருந்தாலும் சரி, சேலையாக இருந்தாலும் சரி, சட்டையாக இருந்தாலும் சரி, மற்ற காரியங்களாக இருந்தாலும் சரி, இப்படியாகவே எங்கள் வீட்டு அவைகள் எல்லாம் அணி செய்கின்றன. எவ்வளவு இவைகளில் எங்களுடைய பணத்தை, எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் கொட்டியிருப்போம் என்று பார்க்கிற போது அது எங்களுக்கு வருத்தத்தை தருகிறது. விளக்கை கொளுத்தி மரக்காலில் வைப்பது போல பணத்தை கொட்டி 5000 10,000 20,000 எடுத்து அலமாரிக்குள் நாங்கள் அதை அடுக்கி வைத்து பூட்டி வைக்கிறோம். அப்படிப்பட்ட மனநிலைகள் எங்களுக்கு இருக்கிறது. இந்த மனநிலைகள் எல்லாம் மாற வேண்டும். எது எங்களுக்கு தேவையோ, எந்த அளவுக்கு எங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வேண்டும். எனவே தான் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர், அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், அளவுக்கு மேலே மன்னாவை சேர்த்தவனும் அளவோடு மன்னாவை சேர்த்தவனும் வீடு போகின்ற பொழுது ரெண்டும் ஒன்றாக இருந்ததாக பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் என் பிள்ளைகளை நீரை இந்த நாளிலே நீரை ஆற்றுப்படுத்துவீராக. தாங்கள் உழைக்கிறார்கள், ஊதியம் பெறுகிறார்கள், சமூக அக்கறையோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சம்பாதிப்பது அனைத்தும் எங்களுக்கு அல்ல, ஏதோ ஒரு சிறு பகுதி என்பது ஏழை எளிய பாமர மக்களுக்கு நாங்கள் செய்தாக வேண்டும் என்கிற நிலை எங்களுக்கு வேண்டும். மிகுதியாக நாங்கள் செய்கிற போது அது மிகுதியாக எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. எங்களுடைய சக்திக்கு ஏற்ப செய்வதற்கு வேண்டிய அந்த பக்குவத்தை நீர் எங்களுக்கு தாரும். எங்களுடைய தேவைகளை நாங்கள் குறைத்து கொள்ளவோ, தேவைகளை மட்டுப்படுத்தவோ, அந்த தேவைகளின் அவைகளிலிருந்து ஒரு இரக்க சுவாபத்தை நாங்கள் பெறவும், பிறர் மீது கரிசனை கொண்டவர்கள், அக்கறை கொண்டவராக இருக்கவும் நீர் கிருபை செய்வீராக. பிறருக்கு உதவி செய்வது தான் எங்களுக்கு இன்பம், அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி என்கிற மன நிறைவை தாரும். எங்களுக்கு தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் அது உயிர் காக்கும் என்கிற வரிகள் எங்களோடுக்கு முன் வரிகளாக இருக்கட்டும். நாங்கள் செய்கிற தர்மம் ஓடி ஒழியாது, அது எங்களுக்கு ஒரு பெரிய டெபாசிட் மாதிரி, வைப்புத்தொகை மாதிரி சேர்ந்து கொண்டே இருக்கும். நாங்கள் ஒரு நாள் துன்பத்திலோ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த தர்மம் நிச்சயமாக எங்களை காத்து நிற்கும் என்பதை எங்களுடைய வாழ்வின் அனுபவங்கள் உணர்த்தி இருக்கின்றன. இங்கே இருக்கிற நீங்கள் கூட அதை உணர்ந்து இருப்பீர்கள். இந்த நிலைகளையெல்லாம் உணர்ந்தவர்களாக அன்பு தந்தையே, விவிலிய கருத்துக்களின்படியும் திருச்சபையினுடைய படிப்பினையின்படியும் ஆன்மீக அந்த இரக்க காரியங்களை நாங்கள் செய்யவும், உலகம் சார்ந்த அந்த இரக்க காரியங்களை செய்யவும், இறுதியில் ஆண்டவரே உம்மால் நாங்கள் போற்றப்படவும், இப்படி செய்கிற காரியங்களெல்லாம் உமக்கே செய்த காரியங்கள் என்பதை நாங்கள் கண்டுணரவும் எங்களை நீர் ஆற்றுப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரும் திருக்கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கரம் பிடித்து வழி நடத்தும் இரக்கமுள்ள தந்தையே, ஆமென். நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுகளை நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பருடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசுவின் பாதம் முன்வைத்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இரக்கத்தின் இறைவா, எமது நாட்டை ஆளும் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து அவர்கள் அனைவரும் தீட்டுகின்ற திட்டங்கள் அனைத்தையும் விளம்பி நிலை மக்களுக்கு பயன் தரும் திட்டங்களாய் அமைந்திட தேவையான வரத்தை அவர்களுக்கு தந்தருள வேண்டுமென்று புனிதர் சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல அயனாம் எம் இறைவா, இம்மண்ணுலகில் உமது இறையாட்சியை வழிநடத்த உம்மால் தெரிந்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் அனைவரையும் உமது அருள் வளங்களால் நிரப்பி இறை மக்களை வழிநடத்த தேவையான வரத்தையும் ஆவியின் வல்லமையும் தந்து நற்சுகத்தையும் நீடிய ஆயுளும் தந்து வாழ வைக்க வேண்டுமென்று புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கலங்காதீர்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வமே, பல்வேறு தேவைகளோடு, ஏக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு உமது சன்னிதானத்தை நாடி வந்துள்ள எங்களது தேவைகளை உமது பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்களது தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்து எங்களை வாழ வைக்க வேண்டுமென்று புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய தினம் திருப்பலி நிறைவேற்றி எமக்கு இறையாசி பெற்றுத்தர வந்திருக்கும் அருட்தந்தையர்களையும் எமது பங்கு தந்தையையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களின் போதனைகளாலும் செயல்பாடுகளாலும்
இறைமக்கள் அனைவரும் மீது நம்பிக்கை கொண்டு வாழ தேவையான வரம் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் பெயரில் எதை செய்தாலும் எனக்கே செய்தீர்கள் என்று சொன்ன இறைவா, திருத்தூதர் யாக்கோபின் விழா சிறக்க உதவுகின்ற நல்ல உள்ளங்கள், பேருபகாரிகள், நன்கொடையாளர்கள் அனைவரையும் அவர்களது குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வளங்களாலும் நலன்களாலும் நிரப்பிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விரும்புகிறேன் நலமாகி என்று மொழிந்த இறைவா, எமது திருத்தலத்தின் அருகில் அமைந்துள்ள காசநோய் மருத்துவமனை இஎஸ்ஐ மருத்துவமனையில் உள்ள எல்லா நோயாளிகளும் விரைவில் குணம் பெற்று இல்லம் திரும்பும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, எமது ஆலயத்தில் பணியாற்றுகின்ற புனித சந்தியாகப்பர் இளைஞர் மன்ற உறுப்பினர்கள், தியாகச்சுடர் இளையோர் இயக்கம், அன்பியங்கள் இயக்கங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து பங்கு தந்தையுடன் இணைந்து செயல்பட்டால் எம் பங்கு மேன்மேலும் வளப்பெற வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருங்கொடை வல்லலே எம் இறைவா, இன்றைய தினம் நவநாளை சிறப்பிக்கும் புனித சந்தியாகப்பர் அன்பிய குடும்பங்களையும் புனித வளனார் அன்பிய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து எங்களுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி எங்களை வாழ வைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னிப்பு அளிப்பவரே எம் இறைவா, எமது குடும்பங்களில் மரித்து பங்கில் மரித்து இடைநிலையில் உத்திருக்கின்ற ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசிலா குழந்தைகள், இந்த ஆலயத்தில் உழைத்து மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் உமது பெருக்கினாலும் கருணையினாலும் வான் வீட்டில் சேர்த்து கொள்ளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆமென். அர்ப்பணம் நேரம் பலிதுவே இங்கு அடியவர் தரும் இந்த காணிக்கையை நீ ஏற்றிடுவாயே எம் தலைவா. அர்ப்பணம் நேரம் பலிதுவே இங்கு அடியவர் தரும் இந்த காணிக்கையை நீ ஏற்றிடுவாயே எம் தலைவா. அர்ப்பணம் நேரம் பலிதுவே உடலையும் குருதியும் பானம் உணவாக கொடுத்திட்ட பலியது இருப்பலிதுவே. உடலையும் குருதியும் பானம் உணவாக கொடுத்திட்ட பலியது இறைப்பலிதுவே. நம் மனம் மலரை இறைவனுக்கென்று அளித்திடும் நேரம் பலிதுவே. அளித்திடும் நேரம் பலிதுவே. அர்ப்பணம் நேரம் பலிதுவே இங்கு அடியவர் தரும் இந்த காணிக்கையை ஏற்றிடுவாய் எம் தலைவா. அர்ப்பணம் பலிதுவே.
உள்ளத்தை பெருக்கி உயர் பொருளாக காட்சி தந்தீரே. உடலையை ஒடுக்கி உள்ளத்தை பெருக்கி உயர் பொருளாக காட்சி தந்தீரே. உம்மருள் ஒன்றே எம் வாழ்வில் வேண்டும். உந்தன் பழியில் தந்திடுவாயே. உந்தன் பழியில் தந்திடுவாய். அர்ப்பணம் நேரம் பழையதுவே இங்கு அடியவர் தரும் இந்த காணிக்கையை அர்ப்பணம் நேரம் பழையதுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்முடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் இறைவா, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினார் எம் பாவங்களை கழுவியருளும். உமது திருவுளப்படி திரு தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் நாளில் உமக்கு உகந்த பழியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் மீதையும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் நீ செய்தருளினீ. ஆகவே நாங்கள் என்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி வாழ்த்துவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும்பளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக இவ்வழியில் ஒன்று கூடி ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும், திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா குடும்பங்களையும், சிறப்பாக புனித சந்தியாகப்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அவருடைய இந்த நாளிலே, அவருடைய நவநாளை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நம்பிக்கையோடு கூடி வந்து ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து நாங்கள் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் எங்களுடைய பாதுகாவலர் சக்திமிகு புனித சந்தியாகப்பருடைய பரிந்துரை ஜெபத்தினால் நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய வழிகாட்டுதலையும் இந்த நாட்களில் நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக. உயர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியை நிலையற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஓக்குகந்தவராயிருந்தோர் எங்கள் பாதுகாவலர் சக்திமிகு புனித சந்தியாகப்பர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக
இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்தே எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறணும், என் ஆன்மா நலமடை. கிறிஸ்துவின் திருவுடல் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. வரம் தரும் வானமுதே, அருந்திட வா
வாழ்வு நிலைத்திடும் பேரு நிஜம் என காண்கிறேன். அது நிஜம் என காண்கிறேன். வரம் தரும் வானமுதே, அருந்திடவாயினிதே, எனில் உறைந்திடும் போதிலே மனம் நிறைந்திடும் ஆவலே. தனிமையில் நானும் தவித்த நேரம் துணையென நீயும் தேற்றினாய். தனிமையில் நானும் தவித்த நேரம் துணையென நீயும் தேற்றினாய். ஒரு விடியலின் பாதையில் தினம் நடந்திட செய்கின்றாய். ஒளிந்திடும் வேலை பகிர்ந்திடும் வேலை உணவினில் காண்கின்றேன். திரு உணவினில் காண்கின்றேன். வரம் தரும் வானமுதே, அருந்திடவாயினிதே, எனில் உறைந்திடும் போதிலே மனம் நிறைந்திடும் ஆவலே. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய பாதுகாவலர் சக்திமிகு சந்தியாகப்பருக்கு விழா எடுத்து மகிழ்கின்ற 4ஆம் நவநாளிலே இந்த திருப்பலியை நாம் நிறைவு செய்கின்றோம். நம் பாதுகாவலருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சிறப்பான நாள், இந்த வெள்ளிக்கிழமையிலே நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து நமக்காக ஜெபித்து இறையாசிரை பெற்று தந்த அருட்தந்தையர்கள், அருட்தந்தை ஜூலியன் அவர்கள் இந்த திருப்பலியை தலைமையேற்றி நடத்தி நமக்காக மிக சிறப்பாக தன்னுடைய இனிமையான குரல் வளத்தால் நமக்காக திருப்பலியை பாட்டு திருப்பலியாக நமக்கு ஒப்பு கொடுத்து இறையாசிரை பெற்று தந்திருக்கின்றார்கள். தந்தை அவர்களை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். இன்று நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்திலே அருங்குடை இல்லம் இந்த அளவுக்கு அது மிக சிறப்பாக இயங்குகிறது என்றால் தந்தை அவர்களுடைய அயராது உழைப்பும் அவருடைய முயற்சியும் தான். அதே போல் தற்பொழுது கூட குடும்ப நலப்பணிக்குழுவினுடைய செயலராக மிக சிறப்பாக அதில் இன்னும் கூடுதலாக பல்வேறு பணிகளை இணைத்து மிக சிறப்பாக தன்னுடைய பணியை செய்கின்றார்கள். சென்ற எல்லா இடமெங்களும் தன்னுடைய அந்த பெயர் சொல்லும்படியான அளவுக்கு மிக சிறப்பான பணிகளை செய்கின்ற தந்தை அவர்கள் இந்த நாளில் வருகை தந்து நமக்காக ஜெபித்திருப்பது நிச்சயமாக நம் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சிக்குரியது. எனவே இந்த நாளிலே வந்து நமக்காக ஜெபித்த தந்தை அவர்களுக்கு நம்மளுடைய பங்கு இறை சமூகத்தின் பெயராலும் கூடி வந்திருக்கின்ற பக்தர்கள் நம் அனைவரின் பெயராலும் இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற அன்பியங்களுடைய உறுப்பினர் அவர்கள் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து நம்ம அனைவரின் சார்பாக நம்மளுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றார்கள். நாமும் கரம் தட்டி நம்மளுடைய பாராட்டுகளை திருமதி அற்புதமேரி சத்தமாக கைதட்டி நம்மளுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தந்தை ஜூலியன் அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இன்றைய நாளிலே நமக்கான மிக சிறப்பான ஒரு மறையுரை வைத்து ஜெபித்த அருட்தந்தை யூஜின் அவர்கள் நம்மளுடைய திருச்சி மறை மாவட்டத்தினுடைய ஒரு அடையாளமாக இன்று மிக உயர்ந்து நிற்கின்ற நம்முடைய கத்தீட்ரல் பேராலயத்தை கட்டி எழுப்பியவர்கள், குருகுல முதல்வராக தன்னுடைய பணியை செய்தவர்கள். கடந்த வருடம் வரை ஜேம்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய இயக்குனராக அதனுடைய தாளாளராக மிக சிறப்பாக தன்னுடைய பணியை செய்தார்கள். தற்பொழுது இழுப்பூர் பங்கு தந்தையாக தன்னுடைய பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். தந்தை அவர்களிடத்தில் ஒரு பங்கை கொடுத்தால் போதும், அவர் அது 5 வருடம் நிறைவு செய்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு இமாலய வளர்ச்சியை அந்த இடம் அந்த பங்கு அடைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கடினமான உழைப்பாளி தந்தை அருட்தந்தை யூஜின் அவர்கள். எனவே இந்த நாளிலே நம்முடைய தலைப்பை மையமாக வைத்து தலைப்புக்குள்ளே மிக அழகாக ஆன்மீக இரக்க செயல்கள், உடல் சார்ந்த இரக்க செயல்கள், இப்படிப்பட்ட அந்த செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை மிக அழகாக உணர்த்தி இந்த நாளிலே நமக்கான இந்த பிரசங்கம் வைத்து நமக்காக ஜெபித்த இறையாசிரை பெற்று தந்திருக்கின்ற தந்தை அவர்களுக்கு
இன்றைய இந்த திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற அன்பியங்களுடைய சார்பாக திரு செல்வம் அவர்கள் அன்பியங்களின் சார்பாக அனைவரின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நாமும் கரவொலி எழுப்பி தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து ஏற்பாடுகளையும் செவ்வனை செய்து ஒவ்வொன்றையும் பார்த்து இது இப்படி செய்தால் நன்றாக இருக்கும், அப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று அன்றைய தின நிகழ்வுகளை செம்மையாக வழிநடத்துகின்ற நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு திரு சூசை அவர்கள் இப்பொழுது பொன்னாடை பொருத்துவார்கள். வாழ்ந்தவர்களே, இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்த அன்பியங்கள் புனித சந்தியாகப்பர் அன்பியும் புனித வளனார் அன்பியும் இதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். வருகை பவனி காணிக்கை பவனியிலும் அதிகமாக பங்கெடுத்து இன்றைய நாளில் நம் அனைவருக்கும் உணவும் வழங்குகிறார்கள். எனவே இப்படி மிக சிறப்பாக இதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்து நன்றாக இந்த நவநாளை சிறப்பித்திருக்கின்ற இந்த 2 அன்பிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் அவர்களை வழிநடத்திய அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக கரம் தட்டி நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய தினம் நம்மளுடைய நவநாளினுடைய 5ஆம் நாள் சிறப்பிக்கின்றவர்கள் மரியின் ஊழியர் சபை அருட் சகோதரிகள், இளம் பெண்கள் மற்றும் மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள். வருகின்ற தந்தையவர்கள் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை வின்சென்ட் ஜோசப் அவர்கள். எனவே நாளைய தினம் நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவிகள் அவர்களுடைய பாடல் மற்றும் திருப்பலி முழுவதுமே அவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். எனவே நாளைய தினமும் பங்கு மக்கள் நாம் அனைவரும் திரளாக வருவோம். எனவே இன்றைய நாளில் இந்த திருப்பலி மிக சிறப்பாக அமைய உதவி செய்த அனைவருக்கும், குறிப்பாக பாடகர் குழுவினர், புனித சந்தியாகப்பர் இளைஞர் மன்றத்தினர், தியாக சுடர் இளையோர் இயக்கத்தினர் மற்றும் வழிபீட சிறுவர்கள், ஒளி அமைப்பாளர்கள் இன்றைய நாளில் இந்த திருப்பலியை நமக்கு நாளைய தினம் தன்னுடைய அந்த யூடியூப் சேனலிலே வழங்க இருக்கின்ற திரு ஆனந்த் அவர்கள் மற்றும் அந்த குழுவினர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாம் கரம் தட்டி நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருத்தூதரான புனித யாக்கோபின் நாளில் உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளா நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவுற்றது. ஆராதனை
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே ஆக்கா என்ற நூலிலே 2வது அதிகாரத்தில் இதோ இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் நற்கருணையின் வடிவிலே நம் மத்தியிலே எழுந்தள்ளி வந்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார். நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்க இருக்கிறார் என்ற உணர்வோடு இந்த பாடல் வரிகளை உள்வாங்கி நாம் தியானிப்போம், புகழ்வோம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பே, உனது பெயரை நான் உயர்த்திடுவே. பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பே, உனது பெயரை நான் உயர்த்திடுவே. ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், நீ இருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளா நிரப்பிடுவே. செல்லும் வழியெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவே, நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவே, தந்திடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. அன்புக்குரியவர்களே, வாக்கு தவறாத நம் இறைவன் நற்கருணை வடிவில் திருப்பிடத்தில் இருக்கிறார், நம் இதயத்திலும் வந்திருக்கிறார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இஸ்ரேலுக்கு சொன்ன அந்த ஆண்டவர் வாக்குறுதி தவறாத ஆண்டவர். இஸ்ரேலுடைய வரலாற்றில் அவர்கள் தவறினாலும் ஆண்டவரை விலகிச் சென்றாலும் அவ்வப்பொழுது கோபப்பட்டாலும் ஆண்டவர் அந்த வாக்குறுதி தவறாத அவர்களை மீண்டும் அழைத்து அவர்கள் மீது இரக்கம் காட்டுபவராக இருந்தார், ஆசீர்வதிப்பவராக இருந்தார், அவர்களை வழிநடத்துபவராக இருந்தார் என்பதை நாம் அறிகின்றோம். இதோ இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்த நாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்வில் அந்த வார்த்தை மெளிர்ந்தது, ஒளிர்ந்தது, உண்மையாக இருந்தது என்பதை நாம் அறிகிறோம். நற்கருணை இருக்கிற நம் ஆண்டவர் இதோ பசித்தவருடைய பசியை நீக்கினார். இதோ அவர்கள் ஆயிரமெல்லாம் ஆடுகள் போல இருக்கிறார்கள் என்று அவர்கள் மீது மனம் இறங்கினார். 5000 பேருக்கு உணவு கொடுத்தார்.
உடல்நலமற்றோருக்கு சுகம் கொடுத்தார். எங்கெல்லாம் சென்றாரோ அவர் கண்டதெல்லாம் சலனமும் சஞ்சலமும் துன்பமும் துயரமும் நோயும் இப்படியாகத்தான் இருந்தது. போதனையால் மட்டும் அவர்களை ஆண்டவர் சந்திக்கவில்லை, மாறாக தன் செயல்பாடுகளால் ஆண்டவர் அவர்களை சந்தித்தார். அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார், தேற்றினார், குணப்படுத்தினார், ஊட்டினார், உறவாடினார், மன்னித்தார், மனம் மாறுங்கள் என்றார், பாவம் செய்யாதே என்று புதுவாழ்வுக்கு அழைப்பு விடுத்தார். இப்படியாக ஆண்டவர் தான் கண்ணுற்ற துணைவேர் மீதும் இரக்கத்தோடு இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த இரக்கத்தின் வடிவம் நற்கருணையில் நம் மத்தியில் நாமும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பு விடுகிற ஆண்டவராக இருக்கிறார். இதோ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள், யாரும் 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. பணத்திற்கும் கடவுளுக்கும் நாம் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றை பகைத்து ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தீர்க்கமாக முடிவெடுங்கள், நீங்கள் யார் பக்கம் என்று. அப்பொழுதுதான் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். நாம் இரக்கத்தின் பக்கம் இருக்கிற போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்கிற மனநிலையை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஊட்டுகிறார். வயல் விளைந்தது, கோதுமை மணிகள் திரட்டப்பட்டன, களஞ்சியம் நிரம்பி வழிந்தது. அவன் சொன்னான், மனமே மகிழ்ந்திரு, களஞ்சியங்கள் நிறைந்து விட்டன, நிம்மதியாக இரண்டு சொன்னான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், முட்டாளே, நாளைக்கு நீ சாகப் போகிறாய். நிறைந்திருக்கிறது பொருளாதாரம், வழிந்திருக்கிறது பணம், வேண்டியது இருக்கிறது, நான் எதற்கும் இனி கவலைப்படுவதில்லை என்கிற அந்த மனநிலை ஆண்டவர் நம்மை பார்த்து அவனுக்கு சொன்ன வார்த்தைகளை சொல்லுகிறார். நிறைந்திருக்கிறது, மிகுந்திருக்கிறது என்பது ஆண்டவரில் அடுத்தவருக்கு நாம் செய்வதில் அடங்கியிருக்கிறது என்கிற உணர்வை நற்கருணை ஆண்டவர் அன்பு சகோதரனே சகோதரியே இப்பொழுது உனக்கு உணர்த்துகிறார். செல்வந்தன் விண்ணகம் செல்ல முடியாது. ஊசியின் காதில் ஒட்டகம் கூட நுழையலாம், ஆனால் செல்வந்தன் விண்ணகம் நுழைய முடியாது. பணச்செருக்கு நமக்கு மகிழ்ச்சியை தராது. பணம் இருக்கும் போகும், ஆனால் அது நமக்கு மகிழ்வை தராது. அதனால் வாழ்வு வந்து விடாது. இதை நாம் உணர்கிறோம். இரக்க செயல்கள் தான், பிறருக்கு மீது நாம் கொள்ளுகிற கரிசனைகள் தான், பிறர் மீது நாம் கொள்ளுகிற அக்கறை தான் நமக்கு ஆண்டவரிடம் இடம் தரும். ஆண்டவரில் நாம் நிலைத்திருக்க நம்மை அழைத்து வரும். இதை நாம் உணர வேண்டும். நாம் இன்றைக்கு கொஞ்சம் சற்று வசதியோடு இருக்கலாம், செல்வ செழிப்பில் இருக்கலாம், துன்பங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பின்னோக்கிப்பார். இஸ்ரேல் இனத்து மக்கள் தான் இருந்த நிலையை மறந்தவர்களாக வாழ்ந்த பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னது, நீயும் ஒரு நாள் எகிப்தில் அடிமையாக இருந்தாய் என்பதை நினைவுகொள். இதுதான் முக்கியமானது. நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற பொழுது, ரொம்ப இதாக இருக்கும் பொழுது, நம்முடைய சற்று பின்னோக்கி பார்க்கிற பொழுது, நாமும் ஒரு நாள் என்று நாம் நோக்கி பார்த்தோம் என்றால் நமது வரலாறு தெரியும், நமது வாழ்வு முறை தெரியும், நாம் நிதானமாக போவதற்கு வழி பிறக்கும். நீயும் ஒரு நாள் எகிப்தில் அடிமையாக இருந்தாய் என்பதை நினைத்துப்பார். இது இன்றைக்கு நற்கருணையில் இருக்கிற ஆண்டவர் இப்படியாக நமக்கு சொல்லுகிற அறிவுரைகள். இந்த அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் திருமன் இதோ நாம் வருகிறோம். கனத்த இதயத்தோடல்ல மாறாக கனி உள்ள இதயத்தோடு வருகிறோம். ஆண்டவரை நம் இதயங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கடினமான என் இதயத்தை கனி உள்ள இதயமாக மாற்றும். வன்கண் கொண்ட எனது கண்களை எல்லாம் கனிவும் இரக்கமும் கொண்ட கண்களாக மாற்றும். என் கரங்களையும் அப்படியே மாற்றும். இதோ நான் பெறுகிற அனைத்தும் எனக்கென்றல்ல, எனக்கும் என்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு என்கிற அந்த மன உணர்வை தாரும். இதுதான் கிறிஸ்துவ உணர்வு, இதுதான் கிறிஸ்துவின் உணர்வு, இதுதான் கிறிஸ்துவின் செயல்பாடுகள் என்பதை என் பிள்ளைகள் இன்று திருப்படத்திலிருந்து நீர் இருக்கிற அந்த நற்கருணையிலிருந்து அவர் கற்றுக்கொள்ளட்டும். நீர் இரக்கமும் மனத்தாழ்ச்சியும் கொண்டவர் என்பதை உணரட்டும். இதோ சுமை சுமந்து இருக்கிற என் பிள்ளைகள், சோர்வோடு இருக்கிற பிள்ளைகள், இதுவும் திருப்பாதம் இன்றைக்கு இங்கு வரட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், சுமை சுமந்து சோர்ந்து இருப்போரே வாருங்கள். அப்படியாக இருக்கிற சகோதரனே சகோதரியே, அப்படியாக இருக்கிற குடும்பத்தார், இதோ ஆண்டவர் திருமண் வாருங்கள், திருப்பிடத்திற்கு வாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், சுமையை இந்த திருப்பிடத்தில் இறக்கி வையுங்கள். யாரெல்லாம் சுமையோடு இருக்கிறீர்களோ, சோர்வோடு இருக்கிறீர்களோ, கனத்த இதயத்தோடு இருக்கிறீர்களோ,
குழம்பி போயிருக்கிறீர்களோ, பாரமாக இருக்கிறது, தாங்க முடியவில்லை என்கிற உள் உணர்வுகளோடு இருக்கிறீர்களோ, இப்பொழுது ஆண்டவருடைய இந்த திருப்பிடத்தில் இந்த நற்கருணைக்கு முன்பாக உங்களுடைய சுமைகளை இறக்கி வையுங்கள். ஒரு நிமிடம். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நான் தாழ்ச்சியும் மனசாந்தமும் கொண்டவன். தாழ்ச்சி மனசாந்தம் என்பதை என்னிடம் கற்றுக்கொண்டு இப்பொழுது மீண்டும் அதே சுமைகளை நீங்கள் சுமந்து செல்லுங்கள். அது எளிதாக இருக்கும், இனிதாக இருக்கும். எப்படி சுமப்பது, எந்த உணர்வோடு சுமப்பது என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற நேரம் இது. நற்கருணை இருக்கிறது, ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இதோ நீ சுமையோடு வந்திருக்கிறாய், சோரோடு வந்திருக்கிறாய், கடின இதயத்தோடு வந்திருக்கிறாய். காரணம், சாந்தம் இல்லை, கனிவு இல்லை. எனவே அது சுமையாக இருக்கிறது. இப்பொழுது நீ இறக்கி வைத்து என்றதை கற்றுக்கொண்டிருக்கிறாய். சாந்தத்தையும் கனிவையும் இப்பொழுது சுமந்து செல். அது இலகுவாக இருக்கும், எளிதாக இருக்கும், இனிமையானதாக இருக்கும். இந்த உள் உணர்வுகளோடு குடும்ப வாழ்க்கையை இதோ தொடர இருக்கிற எம் சகோதர சகோதரனை, இந்த உள் உணர்வுகளோடு குடும்ப வாழ்க்கையை, தனி வாழ்க்கையை, சமூக வாழ்க்கையை தொடர இருக்கிற சகோதரனை சகோதரியை ஆண்டவரே எளிதான இனிதான சுமைகளால் இதோ அவர்கள் திருக்கர ஆசிரை பெற்று வாழ்வை தொடர ஆசிர்வதியும், வழி அனுப்பும். ஜபங்களை இதோ இத்திருப்படத்தில் இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஏறெடுக்கின்றோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பம் தந்தீரே, எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, அந்த வியப்புக்குரிய நற்கருணை என்கிற திரு அடையாளத்தில் உம் திருமகனின் பாடுகளை எங்களுக்கு நினைவாக விட்டு சென்றே. இந்த திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருள்களை வணங்கி நிற்கிற நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
அருள் திரு தேவன் போற்றி, அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம்